தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நாங்கள் இன்றைக்கி முள்ளு முருங்கை அடை செய்யப்போம். பாருங்கள், முள்ளு முருங்கை இலையை பாருங்கள். முள்ளு முருங்கை இலை நல்லா இப்படி தான் முள்ளு முருங்கை இலை நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கும். மரம் முள்ளு முருங்கை வந்து மரம், கொடியெல்லாம் கிடையாது, மரம். இந்த நல்லா கொஞ்சம் பிஞ்சு இலையை கிடச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த இலையை ஒரு முள்ளு முருங்கை இலை அடை செய்ய போகிறோம். இது பாருங்கள், முள்ளு முருங்கை இலையை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதையும் ஆஞ்சி கட் பண்ணிக்கிடுவோமே. இந்த இலையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். பாருங்கள், எல்லா பயிர் ஐட்டங்களும் நைட்டே ஊற வச்சுட்டோம். பாருங்கள், எல்லா பயிர் ஐட்டமும் நைட்டு ஊற வச்சு, அடுத்து உளுந்தும் கூட கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம். உளுந்து கருப்பு உளுந்து தோலோட ஊற வச்சுருக்கோம். இதுக்கு தேவையானது பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கட்டி இப்போ இதை மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோமே. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், அது சரியாக இருக்குது பாருங்கள். இது மாதிரிக்கு இது தேவையான பொருள் பாருங்கள். உப்பு வச்சுருக்கோம், மஞ்சத்தூள் வச்சுருக்கோம், ஜீரக பவுடர் வச்சுருக்கோம், பெருஞ்சீரக பவுடர் வச்சுருக்கோம், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு இதெல்லாம் வச்சுருக்கோம். இதில் சேர்த்துட்டோம். இப்போ இந்த வெங்காயமும் இதில் சேர்த்துருவோம். இப்போ வெங்காயமும் சேர்த்துட்டோம். நல்லா கிண்டிடுவோம் எல்லாம். பாருங்கள், நல்லா கிண்டிட்டோம். இப்படியே தோசைக்கல்லில் போடுவோம். பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டிருக்கோம், அடையாக போட்டிருக்கோம். சின்னதாக போட்டால் தான் எடுக்க நல்லாயிருக்கும், பார்க்கவும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடும். பாருங்கள், இந்த அடை நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இதை நல்லா இப்படி திருப்பி போடணும். நல்லா வேக விடணும். இந்த பச்சை ஸ்மெல் போக இது வேக விடணும். இது கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கலாம், வேணும்னா, வேண்டாட்டி வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல அடை வெந்துருச்சு. ரொம்ப எண்ணெய் இல்லாமல் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கப்பா, இந்த அடை நம்ம சாப்பிட ரெடி ஆகிடுச்சோம். பாருங்கள், முள்ளு முருங்கை அடை, 2 பீஸ் ஆப்பிள், 2 கொய்யாக்காய், பாதாம், கொஞ்சம் கொண்டக்கடலை, சுண்டல், சட்னி, இது சைடு சட்னி. இதப்போ சாப்பாடு, அருமையான சாப்பாடு. பாருங்கள், இந்த முள்ளு முருங்கை அவ்வளவு நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த இருமல் பிரச்சனைக்கு, நெஞ்சு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது கிடைக்கிதே அற்புதம். கொஞ்சோண்டு கிடச்சிச்சு, அதனால இப்போ போட்டு காமிச்சிருக்கேன். இது மாதிரி செஞ்சு கிடச்சதை விடாதீங்க, செஞ்சு சாப்பிடுங்க. தமிழ் வணக்கம்.